ஹாய் ஹலோ வெல்கம் டு லட்சூஸ் கைமணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி. எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளையாருக்கு நாங்கள் எப்படி இந்த சதுர்த்தியை ஸ்பெஷலாக அவருக்காக கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சின்ஸ் எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் இருந்ததுனால பாப்பா தான் எல்லாமே செய்தான். மார்னிங் ஃபுல்லாகவே ஒர்க் இருந்தது. அவளே அபிஷேகம் எல்லாமே செய்துட்டா. அவள் குழந்தையிலேருந்தே எல்லாமே பார்த்துட்ருக்கா, என்னோட ஹெல்ப் பண்ணுவாள். நமக்கு இருக்கிற பெரிய சப்போர்ட்டே நம்ம குழந்தைங்க தாங்க. நம்ம கூடவே இருந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தாங்கன்னா அவங்க அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. இதுவுமே ஒரு நல்ல பேரண்டிங்காக நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ண முடியாதோ அப்படின்னு நான் நினச்சேன். பட்டு என் குழந்தை இருக்கிறதுனால அதெல்லாம் செய்துட்டான். ஈவன் தோ என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாலுமே அவளுக்கு அந்த ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வருது. அண்டு ஒரு பாட்டு படித்து பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் அவளுக்கு கொஞ்சம் வருது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப பிளஸ்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ பிள்ளையாரோட அபிஷேகம் எல்லாமே முடிஞ்சது. தேன், பால், பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதம்பம், அதுக்கப்புறம் தயிர், அந்த மாதிரி எல்லா பொருளையும் யூஸ் பண்ணி அபிஷேகம் பண்ணிட்டா. ஃபைனலாக ஸ்வர்ணாபிஷேகமும் பண்ணிவிட்டு சுவாமிக்கு அலங்காரம் எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணிட்டாங்க. நான் என்னோடய ஒர்க் முடிச்சுட்டு பூவெல்லாம் வச்சு சாமியை இப்படி தான் அலங்காரம் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் நெய்வேத்தியமும் பேரலி செய்தாச்சு. இந்த வாட்டி ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் செய்யலை, ரொம்ப லிமிட்டடாக பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் அந்த கொழுக்கட்டையோட பூர்ணமே பார்த்திங்கன்னா வெல்லம், வேர்க்கடலை இது மூணும் சேர்த்துனா அந்த லட்டுவும் பிடிச்சாச்சு. அண்ட் சாமிக்கு வைக்க வேண்டிய பழங்கள் வாழைப்பழம், மாதுளை, ஆப்பிள், அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா அந்த கெலக்காய் பழம், அதுக்கப்புறம் மூங்கில் பழம், அதுக்கப்புறம் கம்பு, கரும்பு. ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு மஞ்சள் பிள்ளையாருக்கு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு நான் என்னோடய பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் சாமிக்கு எல்லா மிக்ஸ்டு ஃப்ளவர்ஸும் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அண்டு அப்படியே நெய்வேத்தியம் எல்லாமே நான் படைச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ இதனோட கண்டினியூ வீடியோ பார்த்திங்கன்னா இன்னொரு மினி விலாகில் நான் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதில் நான் என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணேன் அண்டு என்னோடய ப்ராசஸ், அதாவது பூஜை பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.